என்னால முடியாதுன்னு என்ன இருக்குது? அப்ப எப்படி எங்க பாட்டியால முடிஞ்சது, வேலுநாச்சியாரால முடிஞ்சது? நடந்தது நிகழ்காலத்துல. பெண்புலி எங்க தலைவர் ஒரு ஒரு இதா கொடுக்கிறாரு, ஒரு இலக்கை, இதை போய் செய்யுங்கன்னு. பல முறை ஆண் போராளிகள் நம்ம பிள்ளைங்க போய் பாருங்க, தோற்று வராங்க. போன எல்லாருமே ஆண் புலிகள் தான். ஏன் இதுல பெண் புலிகளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கல? ஏன் அவங்க போகலன்னு தலைவர் கேட்கும்போது, நம்மளாலே முடியல, நம்ம பசங்களாலே முடியல, பெண்கள் எப்படி அண்ணான்னு கேட்கும்போது, இல்ல ஒரு தடவை கொடுத்து பாருங்களேன் வாய்ப்பு. சரியாக போய் அந்த இலக்கை வென்று முடித்து வந்தார். உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய அங்கே இருக்கண்ணி நம்முடைய அக்கால் முதல் பெண் கரும்புலி, உங்களுக்கு தெரியும் எல்லாம். உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா என் உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே? சிங்கள இராணுவ கடற்படையினுடைய மொத்த கட்டுப்பாட்டையும் வைத்திருக்கிற ஒரு கப்பல், ஒரு போர்க்கப்பல். அந்த கப்பல்ல தான் மொத்த கடற்படை இயக்கமும் இருக்கு. அதான் இருக்குது, அதுக்குள்ள இருக்கு. அதை தகர்க்கணும். அதை தகர்க்க ஒரு தலைவன் யாரை தேர்வு செஞ்சிருக்கலாம்? ஆனால் ஒரு பெண்மகள், அவள் பேர் அங்கையர்கண்ணி. அந்த அங்கையர்கண்ணி அவள் கரும்புலியாக அவளை தேர்வு செய்யறாங்க. அப்படின்னா நெஞ்சில குண்டை கட்டிட்டு வெடிக்கணும். அவளே ஆயுதமா மாறணும். அதான் கரும்புலின்னா அவளே ஆயுதம், உயிரே ஆயுதம். அதாவது அப்ப போகும்போது அவளுக்கு அந்த 2-3 நாள்ல, நாளை காலையில ஒரு கரும்புலி மறவனுக்கு இந்த நாளில், இந்த கிழமையில், இந்த தேதியில், இந்த நேரத்தில் நான் சாக போகிறேன் என்பது தெரியும். ஆனால் மகிழ்ச்சியா இருப்பான், எல்லாரோடும் பேசிட்டு இருப்பான், சிரிச்சிட்டு இருப்பான். இந்த நொடியில நம்ம சாக போறோம்னு தெரியும். அப்படி ஒரு மகளுக்கு தெரியுது, ஒரு பெண் மகளுக்கு தெரியுது. அவள் அந்த பெரிய இலக்கை தகர்க்கணும். அதுல 3 நாளைக்கு முன்னாடி காய்ச்சல் வந்துருது. இந்த காய்ச்சல் அடிக்கிறதே சக தோழிகளுக்கோ போராளிகளுக்கோ சொல்லிட்டா அன்னைக்கு தகவல் போயிடும். உங்களுக்கு உடம்பு முடியலன்னா அன்னை நம்மளை பின்னடை வச்சுட்டு வேற ஆளை தேர்வு பண்ணிடுவாருன்ட்டு அதை விட்டு கொடுக்காம, அதை சொல்லாமல், தன் உடல் நிலை சரியில்லாதன்னு சொல்லாமல் அந்த மகள் அப்படியே வச்சு அந்த உடல் அந்த காய்ச்சல் அடிக்கிறதோட அவ அதிகாலையில பயணப்படுறா. போய் அந்த தாக்குதலுக்கு ஒரு மாலையில கிளம்பி எல்லாரும் போய் இரவுல என்ன இருக்கு, நாங்க ஆவணப்படம் வச்சு வெளியிட்டோம். அவ பயணம் அனுப்பி வைக்கிறாங்க. தன்னுடைய சகாக்கள் எல்லாம் போய் ஒரே மகள் 36 கிலோமீட்டரை ஒரு கடும் குளிரில் கடலுக்குள்ள தனி மகளா, ஒரு பெண்மகள் ஒரே மகள் அந்த குளிர்ந்து அடர்ந்த குளிருக்குள்ள ஆழ்கடல் நீங்கி போறா. 36 கிலோமீட்டரை 13 மணி நேரங்கள் ஒரே மகள் தனியாக நீங்கி போய் இந்த இரவு முடிஞ்ச அடுத்த பகல் தொடங்குற இந்த 12 மணிக்கு நடு உள்ள போய் அந்த கப்பல்ல போய் நின்று நடு கப்பலை அடிச்சு தகர்த்து எரிஞ்சா பாரு, உலகம் தீம்பாச்சு. ஒரு மகள், ஒரு பெண் மகள். குலதெய்வம் எப்படி உருவாகுது? இப்படிதான். அந்த மகள் அங்கையர்கண்ணிதான் தன்மானமிக்க தமிழ் பேரினத்தின் குலதெய்வமாக மாறி நிற்கிறான்னா அதுதான். அப்படிதான் எங்க குலதெய்வம் ஒன்னும். அதனால பெண்ணுனால் இது முடியாது என்று சொல்வது ரொம்ப கடினம். ரொம்ப அப்படி சொல்லிட்டு போக முடியாது. அதனால இந்த தமிழ் சமூகம் பெண்களை பெரிதும் போற்றிய ஒரு சமூகம், பெரிதும் போற்றிய சமூகம். பெண்ணை இதுவரைக்கும் பேர் சொல்லி கூப்பிட்டது கிடையாது. அம்மா, தாயே, தெய்வமே. அப்படிதான் இன்னைக்கு நம்ம வீடுகளில் கூப்பிடுறது அப்படித்தான் இருக்கு. அப்படிதான் இன்னும் கூப்பிடுவான். ராசாத்தி, கண்ணு, அம்மா, என் தெய்வமே, என் தாயே, அப்படிதான் கூப்பிடுவாங்க. அப்படிதான் இதுவரை நம்ம வீடுகளில் எல்லாரும் அப்படி கூப்பிடுறது வழக்கம் இருக்கு. அது வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் சொல்றார் என்றால் அது சும்மா அல்ல. அப்படி வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் எங்களுக்கான வரலாற்றை நாங்களே மீட்டுருவாக்கம் செய்கிற, மறுபதிப்பு செய்கிற பணியை செய்கிறோம். அதில் ஒன்றுதான் என்னுடைய தம்பி கிட்டு போன்ற திறமைமிக்க திரைக்கலைஞர்கள் செய்து வருகிற சிறிய சிறிய முயற்சி. இன்னைக்கெல்லாம் பொன்னியின் செல்வன் ஒரு படம் பார்த்தா அதுதான் நம்ம சோழ வரலாறுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது ஒரு புதினம், அது ஒரு நாவல், அது ஒரு சுவரா, ஒரு திரைக்கதையா அது ரசிக்கத்தக்க சொல்லப்பட்டது. உண்மையான வரலாறு அது ஒண்ணும் இல்லையே. ஆதித்ய கரிகாலன் என்ன தற்கொலை பண்ணி செத்து போட்டான்னு இருக்கு கதை, காதல் தோல்வியில செத்து போனான்னு வருது. அது சரி, என்ன பண்றது? அது
அப்ப உலகெங்கும் ஒவ்வொரு இனத்தையும் வரலாறு தான் வழி நடத்துது. அப்ப என் இன வரலாறு தான் என்னை வழி நடத்தணும். ஆனால் எனக்கு ஒன்று வரலாறு இல்லை. அப்ப அதுதான் இங்க இருக்கிற தடுமாற்றத்துக்கு காரணம். அதுதான் உங்களுக்கே தெரியும். தமிழருடைய அரசியல் வரலாறுன்னா இதுதான் இருக்குது, இதுதான் இருக்குது. அதை பேச மாட்டாங்க. நீங்க அதை சொல்லவே மாட்டாங்க. ஆகப்பெரும் மேதைகள் அறிஞர்கள் வாழ்ந்த நிலம் இது. ஜீவானந்தம் சிங்காரவளரை தாண்டி இங்க வேணுமா? அயோத்திதாரசர், ரெட்டமலை சீனிவாசன், MC ராசாவோட தலைவர்கள் உங்களுக்கு வேணுமா? இல்லது அவங்களா தலைவரா தெரியலையா? பெரும் பெரும் மேதைகள் வாழ்ந்திருக்காங்க இந்த நிலத்தில். தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இந்த மக்களுக்கு வாழ்ந்து மறந்திருக்கான். கக்கன் தாத்தா காமராஜர், தாத்தா கக்கன், தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவர், எவ்வளவு பெரிய மேதைகள் இந்த நிலத்தில் இருந்து வாழ்ந்திருக்காங்க. அந்த வரலாறுலாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. தமிழனுக்கு எவன் தலைவனா வந்தாலும் சாதி மதத்துக்குள் தள்ளுவான். தமிழன் அல்லாத எவன் வந்தாலும் அவனை அப்படியே தலைவனாக ஏற்று கொண்டாடுவான். இது ஒரு நோய், இது ஒரு நோய். சீமான் வந்தா என்ன ஆளுக, அப்படிதானே என்ன ஆளுக, நம்ம ஆளுகளா? என்னையே கேட்டான் தோல் மேல கைப்பட்டு, நீங்க என்ன ஆளுகன்னு. நான் சித்தாளுக, உங்க வீட்டுல பூச்சி வேலை இருந்தா சொல்லுங்க, பூச்சிட்டு போறேன்னு. அது தெரிஞ்சுக்கிற ஆர்வமா இருப்பான். விசாரிப்ப எப்படி விசாரிப்பான்னு நினைக்கிறீங்க? நீங்க எந்த ஊரும்? ராமநாதபுரம், சிவகங்கையில எந்த ஊரு? அப்பா என்ன பாக்குறாப்ல? அப்பா அவன் சொந்தக்காரன், அவன் சாதிக்காரன் பேரவர்னு சொல்லி அவர் உங்களுக்கு என்ன வேணும்பா? இவன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு நான் என்ன ஆளுகன்னு சொல்லிடணும். ஏன்னா இந்த சாதி தாங்க, என்னங்க உங்க பிரச்சனை? நான் உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு இல்லையே. எப்படி இருக்கு புரியுதா? இது தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்த ஒரு சமூகம். காப்பா அரவாணன் ஐயா, அவரை யாருன்னு கேட்டுறாதீங்க. என்னடா புதுசா ஏதோ காப்பா அரவாணன்னு கதை விடுறான்றாதீங்க. ஏன்னா திராவிடன் கதை விடுவான் எங்க வரலாறு, நாங்க வரலாறு சொல்லுவோம் அவனுக்கு கதை. அப்ப அதுல அவர் என்ன சொல்றார்? இந்த தமிழன் வீழ்ந்ததுக்கு தமிழன் ஏன் அடிமையானான்? அந்த புத்தகத்தை தமிழ் இளம் தலைமுறையினர், என் உயிரினும் இனியில் உடன் பிறந்தார்கள், ஒவ்வொருத்தனும் படிக்கணும். சின்ன புத்தகம் தான். அதுல என்ன சொல்றாரு? தமிழனுக்கு இந்த அடிமையானதுக்கு முதல் காரணம் போர்க்குணம் இன்மை. அதுக்கு அவரே சொல்றாரு, முதலில் பண்பட்ட இனம் நாகரிகம் அடைந்த இனம் போர்க்குணம் அற்று போகுங்கிறார். முதலில் பண்பட்ட இனம் போர்க்குணம் அற்று போகும். எப்படின்னு கேளுங்களா? இப்ப இவர் ஒரு சண்டை நினை, ஏப்பா எதுக்குப்பா அவன் காலிப்பையிலோட போய் சண்டை போட்டுக்கின்னு வாப்பா, நமக்கு அதுவாப்பா தரோம். இங்கதான் அது இதாயிருது. எதுக்குப்பா பிரச்சனை, எதுக்குப்பா வம்பு, எதுக்குப்பா பிரச்சனை? அது நமக்கு மட்டும் இல்ல, நாட்டுக்கே அதான் பிரச்சனை ஆயிருது. எதுக்கு பிரச்சனை என்பதுதான் பிரச்சனை. அப்ப அங்க போர்க்குணம் அற்று போனது, போர்க்குணம் அற்று போனது ஒன்று. இரண்டாவது, தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது, இந்த இழிவான சிந்தனை. பிறகு தாழ்வு மனப்பான்மை, தன்னின பகை, இது ரொம்ப முக்கியம். இதை நீங்க கவனிச்சுக்கணும். அந்த வார்த்தையை போடுறாரு, தன்னின பகை. தன்னின பகை என்னது? படையாட்சியை நான் வேட்பாளரா போட்டாங்க, பறையங்க ஓட்டு போட மாட்டாங்க. பறையன போட்டாங்க, படையாட்சி போட மாட்டாங்க. தேவர் என்னுடைய வேட்பாளர், தேவேந்திரர் ஓட்டு கிடையாதுங்க. தேவேந்திரர் என்னுடைய வேட்பாளர், தேவர் ஓட்டு கிடையாதுங்க. இதனால சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம். சிந்திய ரத்தத்தை குடித்த ஓநாய்களுக்கிட்ட அதிகாரம். இவன் சொந்த ரத்தத்துக்குள்ள சண்டை ஓட்டு வீழ்ந்தான். தன்னின படையால் தாழ்ந்து வீழ்ந்த தமிழ் சமூகம். எந்த அரசியல் அதிகாரமும் இவனுக்கு வராம போனதற்கு காரணம் இதுதான். கடைசியா ஒண்ணு சொல்றாரு, அளவு கடந்த திரைக்கவர்ச்சி. அளவு கடந்த திரைக்கவர்ச்சி. 4 மயக்கம். 1 சாதி மயக்கம், 2வது மத மயக்கம், அடுத்தது சாராய மயக்கம், அதுக்கப்புறம் திரை மயக்கம். இந்த சாராய மயக்கம் திரை மயக்கத்தை தெளிவுபடுத்திட முடியும். ஆனால் இந்த சாதி மத மயக்கம் இருக்குல்ல, செத்து பாடையில போனாலும் வராது. செத்து புதைச்சாலும் ஆறுமுக நாடாருன்னு எழுதி வைப்பான். சமாதியில எழுதி வைப்பான்ல, சுப்பிரமணிய தேவர் எழுதி வைப்பான், எழுதி வைப்பான். என்ன சிரிக்கிறிய? போய் என்ன போமா சுடுகாட்டுக்கு? அததான் சொல்றாடே, கல்லு சாராயம் குடிச்சு படுத்தா கூட படுத்து எந்திரிச்சா போதலிஞ்சிரும்டா. இந்த சாதி மதம் செத்தாலும் கர்மம் போகாது. மற்றதெல்லாம் குடிச்சாத்தான் போத ஏறும், சாதி மதமும் சொன்னாலே ஏறிடும்ன்றா. இப்ப இந்த போதை, இன்னொரு போதை உங்களுக்கு தெரியுது, இந்த திரை கவர்ச்சி,
திரை மயக்கம். திரை மயக்கம் அது பேராபத்தானது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சாதி ஒரு அரசியல், மதம் ஒரு அரசியல். நமக்கு இருக்கிற புரிதல் என்ன, அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்கும்ங்கிறத நம்ம மறந்துடும். சாதி மத கடவுள் உணர்ச்சி என்பது மனிதனுக்கு மட்டுமானதுங்கிறதையே நம்ம மறந்துடும். இந்த மனிதனுக்கு மட்டுமான இந்த சாதி மத கடவுள் உணர்ச்சி எல்லா உயிர்களுக்குமான அரசியலில் கலப்பதுதான் பேராபத்தா இருக்குது. ஒரு நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒரு தலைவர், குறிப்பாக உள்துறை அமைச்சர், ஹோம் மினிஸ்டரா இருக்க ஒரு தலைவர் மதுரையில் வந்து இந்து மக்களின் ஒற்றுமை அப்படின்னு பேசிடுறாங்க. இந்திய மக்களின் ஒற்றுமைன்னு பேசியிருக்கணும். அப்ப இந்து மக்களின் ஒற்றுமைன்னு ஒரு நாட்டின் மிகப்பெரிய தலைவரே பேசும்போது அங்க எங்க தேச ஒற்றுமை இருக்கும்? அது எப்படி இருக்குது? அது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு கருத்தா இருக்குது பத்தியெல்லாம். இதுதான் பிரச்சனை. இதை ஒழிக்கணும்னா ஒரே ஒரு ஆயுதம் தான் நம்மகிட்ட இருக்குது, அதுதான் புரட்சி. கட்சி அரசியல்களால் இதை சரி செய்ய முடியாது. புரட்சி ஒன்றால் தான் இந்த தீமைகளை எல்லாம் புரட்டி போட முடியும். இல்லை என்றால் ஒவ்வொரு நாளும் ஐயோ ஊழல், ஐயோ லஞ்சம், ஐயோ கொலை, ஐயோ கொள்ளை, ஐயோ சாராயம், ஐயோ நீ உனக்கு என்னைக்கு கோபப்பட்டிருக்கோம்? நம்ம நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையில நின்று போரிட்டு நாட்டின் பாதுகாப்புக்கு நின்ன படை வீரன் செத்து உயிர் கொண்டான். உயிரற்ற உடல் எத்தனை கோடி, எவ்வளவு லட்சம் இந்த நாடு மத்திய மாநில அரசுகள் கொடுத்திருக்கு. யாராவது நெஞ்ச தொட்டுச்சு? யாராவது சொல். இந்த நாட்டின் ராணுவ வீரன் நாட்டை பாதுகாக்க போரிட்டு எல்லையில நின்று செத்து வந்தான். மத்திய அரசு 1 கோடி அறிவிச்சது, 2 கோடி அறிவிச்சது, முடியாதா? மாநில அரசு கொடுத்தது. ஒருத்தன் வெங்கல பதக்கம் வந்தா 1 கோடி அந்த நிறுவனம், 1 கோடி இந்த மாநில அரசு, 1 கோடி அந்த அரசு என்றா. அப்ப செத்து வந்ததுக்கு என்ன கொடுத்திருக்கு? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம். ஒரு முதலாளி அவன் காட்சி வித்து பல லட்சங்களை சம்பாரிச்சு கொண்டிருக்கிறான். கொழுப்படுத்து போய் ஒருத்தன் குடிச்சு செத்துருக்கான். ஒரு முதலாளியின் லாப தேவை, ஒருத்தன் போதை, இதுல செத்து விழுந்தவனுக்கு 10 லட்சம் மக்கள் காசுல கொடுக்கப்படுது. ஆனா நாட்டை காப்பாத்த எல்லையில் நின்று செத்து வந்தவனுக்கு எத்தனை லட்சம்? யாராவது சொல்லுங்க. நான் ராணுவத்துக்கு போய் செத்தன்னா, நாட்டுக்காக செத்தால் என் வீட்டை நாடு பாதுகாக்கும்ங்கிற என்ன வராத போது எவன்டா நாட்டு ராணுவத்தில் வந்து சேருவான்? எவன் சேருவான்? அப்புறம் தேசப்பற்று எப்படி வரும்? நாட்டுப்பற்று எப்படி வரும்? நாட்டுக்காக செத்தாலே நாடு பற்று வைக்காத போது நாட்டுப்பற்று எவனுக்கு வரும்? சாதாரண குடிகளுக்கு எப்படி நாட்டுப்பற்று வரும்? எப்படி வரும்? எல்லாத்தையும் நம்ம சகித்துக்கிட்டோம் பாருங்க. இந்த இடத்துல கோவப்படல, இந்த இடத்துல கேள்வி வரல. ஏன் இப்படி நடக்குது? கேள்வி வரல. ஏன்னா குப்பையை கூட்டுற தொழிலாளியை கூட நீ தனியார் முதலாளிக்கு கொடுத்துருவீங்கன்னா எதை நீ வச்சுப்ப? 1 கிலோ குப்பை வரல 12 ரூபாயாங்க. யாராவது சொல்லுங்க, எல்லாம் படிச்சவங்க தானே இருக்கீங்க. 1 கிலோ குப்பையை அள்ளி எடுக்க 12 ரூபாயா? ஒரு கழிவை முடிக்க 350 ரூபாயா? 350 ரூபாய்க்கு ஒரு கக்கூசு கழுவிக்கலாங்க உங்க வீட்டுல? நீங்க சிரிக்கிறதுக்கு சொல்லல, கோவப்படணும். நம்ம பாட்டன் சாத்தன் சொல்றான்ல, ஏமாறுகிற இருக்கிற வரை ஏமாற்றுவன் இருப்பான். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. அது நடந்துட்டுதான் இருக்குது. அண்ணா திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இப்ப திருடனா நம்ம பார்த்தா அவன் திருந்தல, இப்ப நம்ம திருத்தணும். அவன் தான் திருந்தலையே. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 60 வருஷம் திருடுறான். அவன் திருந்தலையே. என்ன பண்ணணும்? திருத்தணும். யார் திருத்தணும்? நாம தான். என்ன பண்ணணும்? உங்க கையால என்ன பண்ணணும்? ஒரே ஒரு அழுத்தணும். என்னது? ஒற்றை விரல் புரட்சிங்கிறது சரிதான். அது தெரியல. அவங்க உட்கார்ந்து இருக்கிற அவங்க எல்லாம் அதிகாரம் அது நாம கொடுத்ததுங்கிற என்ன நமக்கு வரணும். நம்ம போட்ட ஒத்த ஓட்டுல வந்த வலிமைதான் அதுன்னு வரணும். உங்களுக்கு என்ன வரணும்? அதுதான் முக்கியம். இங்க